தெய்வம் அவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா அவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்திருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படியிடலாமா? நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்யும்படி அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்ப அழைத்து வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, செய்தி பகுதி அப்பா, உடைய வல்லமையுள்ள பாடலை ஆண்டவரே இன்னைக்கு புக்காக வெளியிடுகிறோம் ஐயா. அது நடக்கிற எல்லா ஈவெண்டிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. திருவிருந்து பகுதிக்காய் செபிக்கிறோம், செய்தி பகுதிக்காய் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வியாதியோடு வருகிற பிள்ளைகள் உண்டு, பலகீனத்தோடு வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தடைகளோடு வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. எப்பேற்பட்ட தடைகளோடு வந்தாலும் என் தேவாதி தேவன் எல்லா பிள்ளைகளுடைய தடைகளை மாற்றி விடுதலை செய்து சுகத்தை கொடுத்து அனுப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் அழைத்து வாங்க. வருகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து ஏற்ற நேரத்தில் உம்முடைய சபையை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு மகன் வருகிற வழிகளில் எல்லாம் தேவனுடைய கரம் பாதுகாக்கட்டும். பத்திரமாய் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை மன்னாவா எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நம் பாவங்களை மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம் ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ வந்த ಒಂದೇ ದೇವರು இயேசப்பா மாத்திரனே. அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவிகளை அவர் நேசிக்கிறாரா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அவர் நமக்கு அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் கொடுத்த உடன்படிக்கை, சீஷர்களோடு இருந்து செய்த உடன்படிக்கை, நான் வரும் வரை இந்த காரியத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இன்னைக்கு உண்ணும்படியாய் கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. இது தேவன் உண்டு பண்ணின உடன்படிக்கை. அது அவர் என்றைக்கு உடன்படிக்கை செய்தாரோ இன்று வரைக்கும் அந்த உடன்படிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், நான் வருகிற நாள் வரைக்கும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஒன்றை சொன்னார், பாவமில்லாமல் இந்த இடத்துல நாம கலந்து கொள்ள வேண்டும் என்று. நம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மன்னித்து விடுவார். அறிக்கை செய்யாமல் நீ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்றை செய்வாய் என்றால், ஏதோ ஒன்றை கலந்து கொள்ளுவாய் என்றால், அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. என்ன மனஸ்தாபங்கள், என்ன கோபங்கள், என்ன வைராக்கியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விட்டோம் என்றால் கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை உம்முடைய புகழ் பாட வேண்டும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிப்போம். யாரும் நம்ம சும்மா இருக்க கூடாது. எல்லா உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சந்தோஷத்தோடு ஆமென்.
பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும் ஆண்டவரே. உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். சொல்லுங்க, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை தட்டி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை நீக்கிறவர், பாவியனுடைய பாவ நோயை நீக்குகிறவர். நான் பாவியாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த பாவ எண்ணங்கள் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் உடைய திருப்பத்திலே கலந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? பாவியாய் நான் வந்திருக்கிறேன், பாவ நோயை நீக்குங்க ஆண்டவரே. பாரோனி நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினவே. பாரோனி நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நீர் மாத்திரம் போதும் அப்பா. உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இயேசுவே தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாரும் ஆண்டவரே. நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். உமது புகழை நான் பாடுவேன். உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுட்டு என்றவரே, பரிவாக இடை சேர்க்க வேகமாறும் ஆண்டவரே. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லலாமா? உண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாரும். எல்லாம் சேர்ந்து பாரில் பேரென்ன வேண்டும். ஜீசஸ் ஆமென். பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும். உயிருள்ள வாரினி புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். உயிருள்ள வாரினி புகழ் பாடுவேன். சொல்லுங்க, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். உயிருள்ள வாரினி புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஓ இயேசுவே அவர் தூயாதி தூயவர். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையோடு வருகிற பிள்ளைகளுக்கு அவர் அருகிலே இருக்கிறாரா? ஆமென். நீ என்ன விசுவாசத்தோடு வந்தாயிட்டா அவர் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு நீ அறகுற மைண்ட்ல வந்தேன்னா அவர் தூரத்துல நிப்பாரு. நீ விசுவாசத்தோட முழு நம்பிக்கை அவர் மேலாக வைத்து இந்த இடத்துல வந்தேன்னா ஒரு பெரிய விடுதலை இந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ಜನ ಬೆಳಿಗ್ಗೆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರ, ದೇವರೇ ನನ್ನ லாஸ்ட் பிரீத் கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் இயேசு ஒருவருக்கு ஆராதனை செய்வேன். லாஸ்ட் பிரீத் till my last breath, கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு ஒருவரே நான் ಆರಾಧನೆ செய்வேன். ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀನಿ. ಅವರು ಒಬ್ಬರೇ ನನ್ನ ಕಾಪಾಡಿರೋರು, ಅವರು ಒಬ್ಬರೇ ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿರೋರು, ಅವರು ಒಬ್ಬರೇ ನನಗೆ ಯೇಸು ಒಬ್ಬರೇ ನನಗೆ ಸಾಕು ದೇವರು. ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒருவரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀವಪ್ಪ. ನಾನು ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುತ್ತೀವಿ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯಾರಿಗೆ? ஏசப்பாக்கு. ஹல்லேலூயா. அவருக்கே நம்முடைய ஆராதனை. அவர் ஆராதனைக்கு யோக்கியமான தெய்வம் அவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தினால் இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். Thank you Lord. நாம் செய்த நல்லதனால அல்ல, அவர் நம்மை அவருடைய இரக்கத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார் உலகத்தில் இருந்து. ಕ್ಷಣವಲ್ಲ ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವಲ್ಲ ನಿನ್ನ ಹಿಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಎಲ್ಲ ಸೇರಿಯಲ್ಲ ನಾವು ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ.
ಸೇರಿ ಹೇಳೋಣ, ನಾನು ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವಲ್ಲ ಕೊಂಡಾಡುವೆ. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕರಗಿ ತಟ್ಟಿ, ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವಪ್ಪ. ಈಗ ನಾಮ ಉನ್ನತವು ದೇವರೇ. ಎಸ್ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಹೇಳಿ ಎಲ್ಲರ ಬಾಯಿತು ನಾಡೋಣ ಜೋರಾಗಿ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವೋ, ಕಾಲೆ ಕಾಲೆ ಮಾರಿಗೋ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವೋ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವೋ, ಕಾಲೆ ಕಾಲೆ ಮಾರಿಗೋ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವೋ. ಆಶ್ರಯವೇ ಆಧಾರವೇ, ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೆ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಪ್ಪ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಎಲ್ಲ ಸೇರಿ ಆಗೋಣ. ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀಯಪ್ಪ. ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆ. ನೀತಿ ವಂದನೆಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕ ಬಿದ್ದರೂ ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನೀತಿವಂತನಾಗಿ ನೀನು ಇರುವಾಗ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಬಂದರೂ ಸರಿ ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ, ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவரெல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் அவர். அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியான காலத்தில் நிறைவேற்றுகிற தேவன் அவர். எல்லா கரங்களை தட்டி ஆடணும். ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರು, ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ಸಂತೋಷದಿಂದ ನಾವೇ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರು, ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ. ಆಶ್ರಯವೇ ಎಲ್ಲ ಸೇರಿ ಓ ನಮ್ಮ ರತ್ನದೊಡವ, ಓ ಮಹಿಮೆ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ
ಎಲ್ಲ ಎರಡು ಕರಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ಅವರ ನೋಡಿ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ ನೀವಾಗಿರ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ ನೀವಾಗಿರ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನೀವಾಗಿರ ಆರಾಧನೆ. ದೇವರೇ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವಲ್ಲ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಪಾಪಿಯಾಗಿ ಇರೋ நேரದಲ್ಲಿ நீனே ನನ್ನ ಕರೆದಿರೋ தேவரா. என்னுடைய கரத்தை பிடித்து அழைத்து வந்த தேவன் நேர் மாத்திரமே ஆண்டவரே. உலகத்தோடு வாழ்ந்திருந்த என்னை, உலகத்தோடு வாழ்ந்திருந்த நம்மை அவருடைய நேச கரத்தினாலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದನೇ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಅವರು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಕುತೂಹಲಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ಮಾಡಿರುವುದು ಒಳ್ಳೇದಲ್ಲ, ನಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ದುಡ್ಡು ಅಲ್ಲ, ಅವರ ಪ್ರೀತಿ, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುತೂಹಲಕ್ಕಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பாசமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் நம்மை கைவிட்டರೂ ಸರಿ, இயேசு ಮಾತ್ರ ಕೈಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அவர் ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ஒரு ತಾಯಿಯಿಂದ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ದೇವರವರೇ. ஹalleluya. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ರು ಸರಿ, ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಯೇಸು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ಯಾರು ಕೈ ಬಿಟ್ರು ಸರಿ, ಯೇಸು ಮಾತ್ರ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಒಂದು ದಿನ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, ಅವರು ಕೊನೆ ತಂಗ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೀತ್ ನಿನ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ನೀ ಸ್ನೇಹಿತರು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದು, ನೀ ನಂಬಿರದ ಜನಗಳು ಹೋಗ್ಬೋದು, ನಿನ್ ಕುಟುಂಬ ಜನಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದು, ನಿನ್ ಕುಟುಂಬ ಜನಗಳಿಂದ ತಪ್ಪ ಹೇಳ್ಬೋದು, ಇವನ್ ಸರಿ ಇಲ್ಲ, ಇವಳು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳ್ಬೋದು. ಆದ್ರ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ವೇದಾಗಮ ಹೇಳುತ್ತದೆ, ತಾಯಂತ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದ ದೇವರವರೇ. ನಮ್ಮ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಅವರು ಒಂದು ಕ್ಷಣ ಅವರು ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ನಾವಿಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಅವರು ತಂಡನೆ ಕೊಡಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ಅವರು ನಾವು ಮಾಡಿರೋ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅವರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾರಣ ಅವರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿ. ಆ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ ಅವರ ಪ್ರಾಣನೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಾಣವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಟ್ರು. ಅವರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ರು. ಏನಕ್ಕಾಗಿ? ನರಕ್ಕಾಗಿ, ನೇಮಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ಶಾಪಗಳಿಗಾಗಿ. ಅವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya, ஹalleluya. நம்மோடு இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென், ஆமென். நம்மோடு இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை தடைகள் வந்தாலும் அவருடைய துதியினாலே நம்ம மேற்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஆராதிக்கிற பிள்ளைக்கு எதிராக எத்தனை சத்துரு வந்தாலும் நிற்காது. ஆராதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு எழுப்பினால் அவனால் நிற்க முடியாது. ಯಾರೆಲ್ಲ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೀರೋ, ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀರೋ, ಹೃದಯದಿಂದ, ಬಾಯಿಂದ ಅಲ್ಲ, ಹೃದಯದಿಂದ ಯಾರೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀರೋ, ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೀರೋ, ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಯಾವ ಶತ್ರು ಬಂದರೂ ಸರಿ ಅವನು ನಿಂತುಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬಲ ಇದೆ. ತುದಿ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ನಿನಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಇರೋದ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಎಲ್ಲ ಒಡೆದೋಗುತ್ತದೆ. ஆமென். நீ துதிக்கிற பிள்ளையாய், ஆராதிக்கிற பிள்ளையாய் இருப்பாய் என்றால் உனக்கு எதிராக எழும்புகிற அத்தனை கோட்டைகளை கர்த்தர் முறியடிப்பார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பயப்படுவதில்லை.
நான் பயப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். எரிகோ கோட்டையே வந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? எரிகோ கோட்டையே வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் போகிற வழியில எனக்கு முன்பாக செல்லுகிறவர் கோட்டையை தகர்த்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಿನ್ ಮುಂದೆ ಇರುವಂತ ಎರಿಕೋ ಕೋಟೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಇವತ್ತಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಇವತ್ತಿಂದ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗೋದು ಒಂದು ದೂತನು. ಅವನು ನಿನಗೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಎರಿಕೋ ಕೋಟೆಗಳನ್ನ ಒಡೆದಾಕಿ ನಿನಗೆ ದಾರಿಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ದೇವರು ಸಾಧಾರಣ ದೇವರ ಅಲ್ಲ, அவர் ಸರ್ವಶಕ್ತನು அவர். ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ஒரு தமிழ் பாட்டு என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்து போடுவார் அவர். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நம்ம பாடி ஆராதிக்கலாம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஜோரா சப்பாலை எடுத்து ஆடு பத்தி நம்ம சத்தியில சேரி கைகளை தட்டி ஆராதனை ಮಾಡಿ ಸಾಕು. எஸ். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர் அவர், நல்லவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவான், பாக்கியம் அடைந்திடுவான். சேனையின் கர்த்தரை நம்பிடுவான், பாக்கியம் அடைந்திடுவான். உயர்த்திடுவான், தாங்கிடுவான், நன்மையால் நிரப்பிடுவான், நன்மையால் நிரப்பிடுவான். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர் அவர், வல்லவர், எரிகோ போன்ற சோதனைகள், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், தைரியமா சொல்லுங்க. எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தேவனின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். வல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர்.
சந்தோஷத்தோடு வல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனையின் கர்த்தரை நம்பிடுவான் பாக்கியம் அடைத்திடுவான் சேனையின் கர்த்தரை நம்பிடுவான் பாக்கியம் அடைத்திடுவான் உயர்த்திடுவான் தாங்கிடுவான் நன்மையால் நிரப்பிடுவான் நன்மையால் நிரப்பிடுவான் உயர்த்திடுவான் தாங்கிடுவான் நன்மையால் நிரப்பிடுவான் நன்மையால் நிரப்பிடுவான் செலுத்திடுவான் செலுத்திகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் கரங்களை தட்டி வல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் செலுத்திகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் வல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை எரிகோக்கள் வந்தாலும் சரி அவர் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். அவர் ಜಯವನ್ನು ಕೊಡುವುದು ದೇವರವರ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮೆಲ್ಲರ ಇರೋದು ಜಾಗದಲ್ಲಿ ಹಂಗೆ ಎತ್ಕೊಳ್ಳೋಣ, ಎತ್ತು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ, ಎಲ್ಲ ಎಳುಬಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே உண்டு. ஒரே ஒரு நிமிடம் இருதயத்தை திறந்து அவருக்காக நாம் விட்டுக் கொடுக்கலாமே. இருதயத்தை திறந்து, யாரும் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இயேசுவே, உம்முடைய திருப்பந்தியிலே பங்கெடுப்பதற்கு நான் தகுதி இல்லை, ಆನಾலும் என்னை ತಗುದಿಪಡಿಸಗಪ್ಪ. ಎಷ್ಟು ಜನ ಈ ಬೆಳಗ್ಗೆ ಜಾಮದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ದೇವರೇ ಈ ಕತ್ರ ವಿಷಯದಲ್ಲಿ ನನಗೆ ಭಾಗವಹಿಸಕ್ಕೆ ನನಗೆ ತಗುದಿ ಇಲ್ಲ ದೇವರೇ. ஆனாலும் அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಎಲ್ಲ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಕೊಡೋಣ. ದೇವರೇ, ನಾನು ಪಾಪಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ಏನೇನು ಪಾಪಗಳೆಲ್ಲ ನಾನು ಮಾಡುವಾಗ ಮನುಷ್ಯರು ನೋಡಿಲ್ಲ, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರೋರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ. ಪ್ರಿಯ ಜನರೇ, ಒಂದು ವೇಳೆ ನೀನ್ ಮಾಡಿರುವ ಪಾಪಗಳಿಂದ ನಿನ್ ಮನೆಗೆ ಬಂದು ಸೇರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಸಿಕ್ಕಿಲ್ದ್ರೆ ಇರ್ಬೋದು, ಅದು ಸುಖವಾಗಿರ್ಬೋದು, ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ಬೋದು, ಏನೋ ಒಂದು ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ನಿನಗೆ ಬರಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿರಿ, ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಕೊರತೆ ಇದ್ರು ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಕ್ಷಮಿಸಪ್ಪ. ನೀನ್ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸೋದು ದೇವರು ತಾನೆ. ಪಾಪಿಯಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ, ನನ್ನ ಮಾತಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಠಿಣವಾಗಿರುವಂತ ಮಾತುಗಳು ನಾನು ಮಾತಾಡಿದೆ. ಆ ಮಾತು ಎಷ್ಟೋ ಜನಗಳನ್ನ ಗಾಯ ಉಂಟು ಮಾಡಿದೆ. ದೇವರೇ ನನ್ನ ಕ್ಷಮಿಸಪ್ಪ. ಎಲ್ಲ ಕಣ್ಣೀರಿಂದ ಕೇಳೋಣ. ಒಂದು சொட்டு கண்ணீராவது தேவ சமூகத்தில் நீ சிந்துவாய் என்றால் உன் பாவங்களை கட்டாயம் கர்த்தர் மன்னிப்பார். அவர் கட்டாயம் மன்னிப்பார். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கெட்ட குமாரனை போல உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். பாவம் செய்து பாப்பா மாடி எனக்கு வேற வழி இல்லாமல் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என்னை ஒரு விசை மன்னிங்கப்பா, ஒரு விசையை மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உங்க வாய் திறக்கட்டும்.
ಬಾಯಿಗಳೆಲ್ಲ ತೆಗೆದಿರಲಿ. உங்க வாய் திறக்கட்டும். ಈ ಬಾಯಿ ತೆಗೆದು ಮಾತಾಡಿ. உங்க சத்தம் எழும்பட்டும். ಸತ್ಯ ಹೆಚ್ಚಾಗಲಿ. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ಯೇಸುವೆ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸು. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸು. நான் என்னோட வாயிலிருந்து அநேக தப்பான வார்த்தை பேசினேன். ಈ ಬಾಯಿಂದ ಅನೇಕ ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ஒருவேளை என்னை மன்னிங்க ஆண்டவரே. ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು. ஒருவேளை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ಒಂದು ಸಾರಿ ನಾನು ಕ್ಷಮಿಸಿ ಏರ್ಚಿಕೊಳ್ಳ ದೇವರೇ. இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ಇರುವ ಸೇವಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವರೇ. இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. ಇಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ಕೂಡ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் இருதயத்தில் அநேக பாவ எண்ணத்தோடு வந்திருக்கிறப்பா. ಅನೇಕ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಪದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಪ್ಪ. ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡು ದೇವರೇ. என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡು ದೇವರೇ. எத்தனை பேர் கேட்கிறீங்க இந்த கால வேளையில? ಎಷ್ಟು ಜನ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ಕಣ್ಣೀರಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. எல்லாம் கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳು உங்க வாய் ತೆಗೆದು திறந்து சத்தம் வரட்டும். ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳು ತೆಗೆದು ಮಾತಾಡಿ. மௌனமா இருக்க வேண்டாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೌನವಾಗಿರಬೇಡ. நீ இருதயத்தை கடினப்படுத்த ನೀ ಹೃದಯನ ಕಟಾದಿ ಮಾಡಬೇಡ. கர்த்தருடைய இரக்கத்தை இழந்து போவாய். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಳಿದು ಮಾಡ್ತೀರಾ? அன்பு சகோதர, அன்பு சகோதரி, ಪ್ರೀತಿ ಮಗಳ தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கதறி அழு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕದರಿ கண்ணீரோடு சொல்லு, இயேசுவே ಕಣ್ಣೀರಿಂದ ಕರಿ. என்னை மன்னிங்கப்பா, ಕ್ಷಮಿಸಿಬಿಡು ದೇವರೇ. என்னை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. ಅಂತ ಕೇಳಿ. கேளு எல்லாம் கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே ಯೇಸುವೆ ಎಂದು ಕರೀರಿ. இயேசுவே ಯೇಸುವೆ ಎಂದು ಕರೀರಿ. ஏசப்பா கேளு கரீரி. ಬಾಯಿಗಳು ತೆರೆದು Thank ಕೇಳಿರಿ. you Lord. ಯೇಸುವೆ. Thank you Lord. உன்னுடைய கூக்குரலை இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಕೂಗೋ ಸತ್ಯನ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கூக்குரலை இயேசு கேட்கிறார். ಕೂಗೋ ಸತ್ಯನ ದೇವರು இயேசுவே கூப்பிடும் பொழுது ಯೇಸುವೆ ಎಂದು ಕರೆಯುವಾಗ பக்கத்தில் அவர் இறங்கி வருகிறார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுவே கூப்பிடுங்க. ಯೇಸುವೆ ಎಂದು ಕರೀರಿ. என் பாவத்தை மன்னிங்கப்பா. ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡು ದೇವರೇ. என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரೇ. ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡಪ್ಪ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ. உன் பாவங்கள் ரத்தத்தை போல சிவப்பா இருந்தாலும் ನಿನ್ನ ಪಾಪಗಳು ರಕ್ತದ ಕೆಂಪು ಕಲರ್ ಇದ್ರೆ அது பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது ಪಾಪನ ಕ್ಷಮಿಸುವ ಕೇಳುವಾಗ அது பச்சை போல வெண்மையாய் மாறுமா? ಅದು ಪಚ್ಚೆ ಅಂತ ಉಬ್ಬಗೆ ಮಾರಿಸಂತ அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ಹೃದಯ ಆಳದಿಂದ ಕೇಳಿರಿ. எல்லாம் கேளுங்க. ಎಲ್ಲ ಹೃದಯ ಆಳದಿಂದ எல்லாம் கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. ಎಲ್ಲ ಹೃದಯ ಆಳದಿಂದ ಕೇಳಿ. யாரும் கடினப்படுத்த வேண்டாம். ಯಾರು ಕಟ್ಟಾಯ ಮಾಡಬೇಡಿ. அன்பு சகோதரா, ದೇವರ ಪ್ರೇಮ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. ಹೃದಯನ ಕಟ್ಟಾಯ ಮಾಡಬೇಡ. கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுக்கொடு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿಟ್ಟುಕೊಡು. அல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே ಬಾಗಿಲು ತಂದು ಕೇಳುರಿ. ಯೇಸುವೆ உங்க சத்தம் எழும்பட்டும். ನಿಮ್ಮ ಸತ್ಯ ಹೆಚ್ಚಾಗಲಿ. உங்க சத்தம் எழும்பட்டும். ನಿನ್ನ ಸತ್ಯ ಹೆಚ್ಚಾಗಲಿ. மகிமை ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறார். ರಾಜನ್ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ. நம்ம மத்தியில் இருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர் இருக்கிறவரை கூட ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ஆராதனையில யோக்கியமான தேவன் அவர். ಅವರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಯೋಗ್ಯವಂತವರು. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா? ಎಲ್ಲ ಬಾಗಿಲು ತಂದು ಕೇಳೋಣ. நீனில்லாதே மேரே ஆதாரமில்லா என்ன பிரியனாயினா கொள்ளவே நீரே நட்ட சர்வச இயேசுவே திக்கராகே தேவர் பூமியலெல்லா நீனில்லவே மேலே ஆதாரமில்லா நின்ன பிரியனாயினா கொள்ளவே நீரே கரங்களை எத்தி எழலாம். ஆராதனை நிமகே ஆராதனை இயேசுவே நிமகே ஆராதனை ஆராதனை நிமகே ஆராதனை இயேசுவே நிமகே ஆராதனை. தேவ சமூகத்தில் எல்லாம் ಒಪ್ಪಿಸಿ ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ನನ್ನಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ಎಲ್ಲ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀನಿ ದೇವರೇ. ನೀನೇ ನನ್ನ ದಾರಿ ತೋರಿಸಬೇಕು. ನನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು ದೇವರೇ. ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ. ನನ್ನೆಲ್ಲವನ್ನು ನಾ ಸಮರ್ಪಿಸುವೆ.
ಎಲ್ಲವನ್ನು ನಾ ಸಮರ್ಪಿಸುವೆ ಶುದ್ಧೀಕರಿಸು ಹೃದಯದಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸಪ್ಪ ನಿನ್ನ ಚಿತ್ತ ಏನು ಅದನ್ನ ನಾನು ಮಾಡಬೇಕು ದೇವರೇ. ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ ಎರಡು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿಗೋಣ. ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ நமக்கு ஆராதனை ஏனென்றால் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே. அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவன். அவர் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மத்தில் இறங்கி கிரியை செய்வதற்கு போதுமான தேவன். அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அவர் எல்லா கால்களும் முடங்கிடும் அவருக்கு முன்பாக. எல்லா துதிகன மகிமை அவர் ஒருவருக்கே. இயேசு ஒருவரே உயர்ந்தவர், இயேசு ஒருவரே உன்னதமானவர், இயேசு ஒருவரே மகிமைக்குரியவர், இயேசு ஒருவரே உயரப்பட்டவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் அவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் அவர். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாரிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். உம்மை போலேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போலேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லா நாமத்திலும் மேலானவர், பெரியவர், சகலவற்றையும் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர் அவர் ஒருவராய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். அவர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஒருவரே 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன்.
கர்த்தர் அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுறீங்க? ஓ, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ, உயரமும் உன்னதமான தேவனவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தரே. மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை உயர்த்திடுவோம். மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை உயர்த்திடுவோம். கரங்களை உயர்த்தி அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், வானத்துக்கு சேனைகளால் சூழப்படுகிற கட்டப்படுகிற தேவனவர். பரலோகமே அவருடைய சபைகளாக இறங்கி வருகிறது. Thank you Lord. மகிமை அவர் ஒருவருக்கே, துதிக்கிற மகிமை அவர் ஒருவருக்கே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். Yes, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தரே. Yes, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு மகிமை சபை நடப்புகிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். ஓ, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது. அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புகிறது. Thank you Lord. எல்லா துதிக்கிற மகிமை ஒருவருக்கே. இயேசுவை உயர்த்திடுவோம். மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவை உயர்த்திடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாய்களும் திறந்து, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். Yes, he is the Holy One God holy. He is the Holy God. Oh, Lama Rakabara Masundari Balava.
நாமத்தை உடையவர் அவர் ராஜாதி ராஜாவர் நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் மகிமையின் ராஜாவாய் வல்லமையுள்ள தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே என்ன தேவைகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்தார்களோ என்ன விண்ணப்பத்தோடு வந்தார்களோ பிள்ளைகளை நிறைய ஆசீர்வதித்து அப்பா திருப்தியாய் சம்பூரண ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக ஆண்டவரே கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்ந்தவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆமென் 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 நம்ம எல்லாரும் நம்முடைய நெற்றி தரையில் படும்படியாய் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தலாம்